வணக்கம், நான் உங்கள் பிரகாஷ். தமிழக அரசியலில் பெரிய திருப்பம் வரப்போகுதா? யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள்? 9 நாள் நீடிக்கு இந்த சஸ்பென்ஸ் இப்போ எல்லாரையும் பதற்றத்தாழ்த்துள்ளது. தமிழகத்தில் 17வது சட்டசபைக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த நடைபெற்ற தேர்தல் நேற்று முடிந்தது. ஆனால் யார் வெற்றி பெற போறா என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை. 234 தொகுதியில் இந்த நேரத்தில் பெரும்பாலான இடங்களில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தையுமே எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முறை கடந்த தேர்தல் 2021 தேர்தலை விட 20 லட்சத்துக்கும் அதிகமான கூடுதலாக வாக்களித்துள்ளனர். அதாவது மக்கள் இந்த தேர்தலை மிக முக்கியமாக எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த தேர்தல் ஒரு சாதாரண போட்டி இல்லை. ஆளுங்கட்சியான திமுக, முக்கிய எதிர்கட்சியான அதிமுக, புதிய சக்தியாக வந்துள்ள தமிழக வெற்றி கழகம், இந்த 3 கட்சிகளுக்கு கடும் மும்முனை போட்டி நிலவுகிறது. பொதுவாக அதிக வாக்குப்பதிவு நடந்தால் அது ஆளுங்கட்சிக்கு ஆதரவு அல்லது எதிர்பார்ப்பு என 2 விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த முறை எந்த விதமாக அது மாறும் என்பது தான் பெரிய கேள்வி. முன்னதாக, அதாவது இதுக்கு முன்னர் நடந்த அதிமுக ஆட்சி அமைத்த போது திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியாத நிலை இருந்தது. ஆனால் இப்போது நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. எல்லா தகவல்களையும் பார்த்தா யார் ஜெயிக்க போகிறார் என்று கட்டியமிட்டு சொல்ல முடியாத நிலையே தொடர்ந்துள்ளது. இந்த தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குமா அல்லது பழைய சக்திகளே மீண்டும் ஆட்சிக்கு வருமா? உங்க கருத்து என்ன? யார் ஆட்சி அமைப்பார்கள் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அப்டேட்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.